வெல்கம் டு MH Math சேனல். 9ஆம் வகுப்பு அளவியல் பயிற்சி 7.1 மூணாவது சம் பாருங்கள். கொஷின் பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு, ஒரு வீட்டினுடைய பிளாட் பார்க்குறோம். மனையின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. என்னென்னா 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க, பக்கங்கள் விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா பக்கங்கள் என்ன மதிப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சுற்றளவு வச்சுட்டு நம்ம கணக்கு போடலாம். அதனுடைய பக்கங்கள் விகிதம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அந்த பக்க விகிதத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தோட அளவுகளை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், சுற்றளவு கொடுத்துட்டாங்க. இந்த 3 பக்கத்தையும் கூட்டினா தான் நம்மளுக்கு 600. ஸோ இது விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 5x 12x 13x. இந்த 3 பக்கத்தையும் கூட்டினா ஒரு விகிதம் கொடுத்துட்டாங்க. இது 5x, இது 12x 13x. இது 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோவாமா 600. அப்படின்னா இதில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாங்களா? இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 12ஐயும் 13ஐயும் கூட்டினா 25, 25ஓட 5 கூட்டினா 30. அப்படின்னா x = 600/30. 0க்கு 0 அடிச்சிடலாம். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 20. அப்படின்னா இப்போ பாருங்கள், 5x இருக்கா? அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 20 போடுறோம். 5 20 எவ்வளவு? 100. அடுத்தது 12x, 12 × 20 அப்படின்னா 0 போட்டுக்கிறோம். 2 2 4, 1 2 2. அடுத்தது 13x அப்படின்னா 13 × 20, 0 போட்டுக்கிறோம். 3 2 6, 1 2 2. அப்படின்னா ஏவோட மதிப்பு 100. அடுத்தது பியோட மதிப்பு 240. சுற்றளவு மீட்டரில் கொடுத்துருக்கனால இதுவும் மீட்டர். அடுத்தது சி 260 மீட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், விகிதத்தில் கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம விகிதம் கொடுத்துருக்கனால எக்ஸ் வச்சு போட்டு எக்ஸ் பிரதியிட்டோம் அப்படின்னா பக்கங்கள் கிடச்சிரும். அப்புறம் எப்பயும் போல் போட வேண்டியதான். நம்மளுக்கு ஃபார்முலா a = √s × s - a × s - b × s - c. இப்போ நம்மளுக்கு s முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படின்னா நம்ம எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? a + b + c/2. இப்போ நம்மளுக்கு எஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு 3 அளவுகளையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், 3 அளவுகளையும் கூட்டினா தான் நம்மளுக்கு 600. நம்மளுக்கு சுற்றளவு 600ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 600 2ஆல் வகுத்தாலே நம்ம என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு சுற்றளவு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் இதை கூட்டி பார்த்தாலே பாருங்கள், 260 240 கூட்டினா நம்மளுக்கு 500, 500 100 கூட்டினா 600, 600 2ஆல் வகுத்தா 300. அப்படின்னா எஸ்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 300 போடுறோம். ரூட் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் 300 - 100. அடுத்தது 300 - 240. அடுத்தது 300 - 260. ஓகேங்களா? இப்போ √, என்ன போட்டுக்கலாம்? 300 அப்படியே போட்டுக்கலாம். 300 × 300ல் 100 போயிடுச்சுன்னா 200. அடுத்தது 300ல் 240 போயிடுச்சுன்னா 60. அடுத்தது 300ல் 260 போயிடுச்சுன்னா 40. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்பயும் போல தான் போட்டாகணும். எல்லாத்தையும் பெருக்கி போடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ 300 போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 1 2 2 10னா I 2 10. அதாவது 300 2ஆல் வகுத்தா 150. 2ஆல் வகுத்தா 7 2 14. 10னா 5. மறுபடியும் 5ஆல் தான் போட முடியும். 1 5 5. அப்படின்னா 5 5 25. 5ஆல் போட்டிங்கன்னா 3, 3 போட்டிங்கன்னா 1. சரிங்களா? இப்போ 300 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 × 2 × 5 × 5 × 3. இப்போ அடுத்தது 200 போட்டோம் அப்படின்னா 2ஆல் போட்டோம்னா நம்மளுக்கு 100. 2ஆல் போட்டால் 50. 2ஆல் போட்டால் 25. மறுபடியும் 5ஆல் போட்டிங்கன்னா 5. ஓகேவா? அப்படின்னா 1 2 3 2 2 5. அடுத்தது 60 போடுறோம் அப்படின்னா 2 போட்டிங்கன்னா 30. 2 போட்டிங்கன்னா 15. 5 போட்டால் 3. அப்படின்னா 2 2 ஒரு 5 ஒரு 3. அடுத்தது 40 போட்டோம் அப்படின்னா 2ஆல் போட்டால் 20. மறுபடியும் 2ஆல் போட்டால் 10. 10ஆல்னா 5 2. ஓகேங்களா? அப்படின்னா 1 2 3 2 ஒரு 5. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 2 மட்டும் எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படின்னா எத்தனை 2 எடுத்துக்கலாம்?
5 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எத்தனை 5 இருக்குது? 1 2 3 4 5 6. 6ல் பாதி 3. ஓகேங்களா? அடுத்தது 3 பாருங்கள், 1 2 தான் இருக்குது. அப்படின்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதா சொல்கிறது? இப்போ அடுத்தது பெருக்கிறது ஈஸியாக பிரிக்கலாம். I2 10, I2 10, I2 10. அப்படின்னா 3 10 போட்டுக்கலாம். ஓகேங்களா? 3 2ஐயும் 3 5ஐயும் பெருக்கிக்கிட்டோம். அப்புறம் மீதி இருக்கிறது 2 2 4, 3 12. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே ஒன்று தான். ஒரு 12 12. இப்போ எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அவ்வளோதான் போட்டுக்கலாம். இப்போ 12,000 மீட்டர் ஸ்கொயர் அந்த மனையினுடைய பரப்பளவு. மனையின் பரப்பளவு. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இந்த இது மட்டும் எடுக்கிறது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் பெருக்கியும் போடலாம். அப்படி போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே 0 இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போடலாம். 6 4 24, 24 2 48, 48 3 144. அப்படி வச்சும் போடலாம். ஓகேங்களா? எனக்கு என்னமோ இது போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை போட்டிங்கனாலும் பாருங்கள், 1 2 3 4 5 6 0 இருக்குது. 1 2 3 4 5 6 0 இருக்குது. நீங்கள் பெருக்குனீங்கன்னா 3 2 6 6 6 36, 6 6 36, 36ஓட 4 பெருக்கிங்கன்னா 6 4 24, மீதி 2 12 14, 144 வரும். இங்கே 0 வரதுனால இது ஈஸியாக போடலாம். இப்போ ரூட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 6 0க்கு 3 0 எடுத்துக்கலாம். 144ங்கிறது எதனுடைய வர்க்கமூலம்? 12னுடைய வர்க்கமூலம். இப்படி போடுறதுனாலும் போடலாம். அதாவது மனசுக்குள்ளே வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் சிரமப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி வச்சு ஒரு 4-5 சம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அதில் 4வது சம் பாருங்கள். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. சரிங்களா? ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. சமபக்க முக்கோணம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமுமே சமம். ஓகேங்களா? எல்லாமே சமமாக இருக்கிறனால தான் ஏன்னு எடுத்துருக்கிறேன். அதனுடைய சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோங்களா? 180. அப்படின்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம்ல. அப்போனா A + A + A = 180. அப்படின்னா 3A எவ்வளவு? 180. A = 180/3. A = எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். அப்படின்னா ஒரு பக்க அளவு 60 60 60. இப்போ நம்மளுக்கு சமபக்க முக்கோணம் தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சமபக்க முக்கோணத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா √3/4a². சரிங்களா? சதுர அலகு. √3/4a². இப்போ ஏங்க தான் நம்மளுக்கு 60ன்னு தெரியும். அதனால் √3/4 × ஏவை எத்தனை தடவை போடணும்? 2 தடவை போட்டுக்கலாம். இப்போ அதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? இதை 2ஆல் அடித்தோம்னா 2, இங்கே 30. மறுபடியும் இதை அடித்தோம்னா உங்களுக்கு 30. அப்படின்னா 30ஐயும் 30ஐயும் பெருக்கணும்னா 900 √3. ஓகேங்களா? இப்போ √3 நம்மளுக்கு மதிப்பு தெரியும். 1.732. 2 0 கடைசியாக போட்டுக்குவோம். இப்போ 9 மட்டும் பெருக்குனா போதும். 9 2 18, மீதி 1. 0வோட பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இது மாதிரி பெருக்கல் போட்டு × 900 போட்டு 2 0 போட்டு பெருக்கிறது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் 0 இருந்துன்னா அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்குனா போதும். பாருங்கள், 9 2 18, மீதி 1. 9 3 27, 1 28, மீதி 2. 9 7 63, 64 65, மீதி 6. 1 9 9, 9 6ஐயும் கூட்டினோம்னா 15. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? பாருங்கள், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 5வது சம் பாருங்கள். இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு வந்து 36 மீட்டர் மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் வந்து 13 மீட்டர் ஆகும். அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு 17.50 பைசா வீதம்
ஆகும் செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இரு சம பக்கம்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய சுற்றளவு 36. அந்த சம பக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தினுடைய அளவு வந்து 13 அப்படி இருந்ததுன்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு சதுர மீட்டருக்கு 17,000 ரூபா ஆகுது அப்படின்னா செலவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, நம்மளுக்கு இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னா 2 பக்கம் நம்மளுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஏதோ 2 பக்கம் நம்மளுக்கு சமம். இப்போ இதில் வந்து அந்த சம பக்கம் வந்து 13 மீட்ரு, இந்த பக்கம் 13 மீட்ரு. அப்படின்னா இந்த பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம என்ன வச்சுக்கலாம், 3ஐயும் கூட்டினா தான் நம்மளுக்கு 36. அப்படின்னா 13 + 13 + இன்னொரு பக்கம் தெரியாது, அதனால் ஏன்னு வச்சுக்கிறேன். 13ஐயும் கூட்டினா எத்தனை நம்மளுக்கு 26 + a = 36. அப்படின்னா a = 36 - 26. ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த சைடு வந்தால் மைனஸு. அப்படின்னா 10 மீட்ரு. அப்படின்னா இன்னொரு அளவு என்னது 10 மீட்ரு. அப்படின்னா 3 பக்கம் கிடச்சிருச்சா? அப்படின்னா a வந்து 10 மீட்ரு வச்சுக்கலாம், b வந்து நம்ம 13 மீட்டருன்னு வச்சுக்கலாம், c வந்து நம்ம என்ன 13 மீட்டருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஹெரான் சூத்திரம் வச்சு போடலாமா? இப்போ s வந்து நம்மளுக்கு என்னது 36ன்னு நம்ம சொல்லிட்டாங்க. சுற்றளவு வந்து நம்மளுக்கு எவ்வளவு 36 மீட்ரு. அதை நம்ம ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? a + b + c/2 s-ஓட ஃபார்முலா. இப்போ 36 2ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 18. ஓகேங்களா? அப்புறம் எப்பயும் போல் போடுறோம் ஏரியா ஃபார்முலாவில். ஏரியா ஃபார்முலா நம்மளுக்கு என்னது s × (s - a s - b × s - c). s எவ்வளவு 18. 18 மைனஸ் அளவு நம்ம எழுதியிருக்கோம் 10. அடுத்தது 18 - 13, 18 - 13. ஓகேங்களா? இது எப்படி போடலாம்? 18 போட்டேன் இன்ட்டு 18ல் 10 போயிடுச்சுன்னா 8, 18ல் 13 போயிடுச்சுன்னா 5, 18ல் 13 போயிடுச்சுன்னா 5. இப்போ 18ஐயும் 8 மட்டும் போட்டுக்கலாம். 18னா நம்ம 2ஆல் போட்டோம்னா 9. இப்போ 3, 3. இப்போ 8 போட்டோம்னா 2 போட்டிங்கன்னா 4 வருமா? இப்போ 2, 2. ஓகேங்களா? 18 போட்டிங்கன்னா என்ன வந்துச்சு நம்மளுக்கு 2 × 3 × 3. 8 போடும்போது 2 × 2 × 3 2. அடுத்தது 2, 5. பாருங்க 1, 2, 3, 4 2 இருக்கா? 4 2க்கு 2 2 எடுத்துக்கிறேன். 2 3க்கு 1 3 எடுத்துக்கிறேன். 1 5 2 5க்கு 1 5 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க I2 10, π3 30, 30 2 60. அப்படின்னா 60 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு நம்மளுக்கு எவ்வளவு 60 மீட்டர் ஸ்கொயர். இப்போ சதுர மீட்டருக்கு 17,000 ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த இது எழுதிக்கிறீங்களா? நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 60ஓட 17.50 பெருக்கிக்கணும். 0வை அப்படியே வச்சுக்கலாம். நான் பெருக்கல் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கிட்டேன். மீதி என்ன இருக்குது? புள்ளி விட்டுருங்க, அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாம். 175 6ஆல் பெருக்கிறோம். அப்படின்னா 5 6 30, மீதி 3, 7 6 42, 3 45, மீதி 4, 1 6 6 4 10. பாருங்க எத்தனை ஸ்தானம் திருப்பி இருக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடுறேன். அப்புறம் நான் எனக்கு எவ்வளோ செலவாகிறது? 1050 ரூபா. 1050 ரூபா நம்மளுக்கு செலவாகுது. ஓகேங்களா? அவ்வளோதான். 0 வந்ததுன்னா பெருக்கிறது ஈஸி. இந்த 2 0க்கு 2 0 போட்டாச்சு. மீதி வந்து 175 6ஐயும் பெருக்கிட்டு கடைசியில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.